இப்போது நாம் இப்போ பேச இருக்கக்கூடிய சப்ஜெக்ட் என்ன அப்படின்னா, வரப்போகும் திருக்கணித சனி பயிற்சி. அதாவது ஏப்ரல் மாதம் வர இருக்கு. அந்த ஏப்ரல் மாதம் வர இருக்கக்கூடிய அந்த சனிப்பயிற்சி வந்து நமக்கு என்னவாக இருக்கும் அப்படிங்கிறத தான் நாம் இப்போ வந்து பேச வந்திருக்கிறோம். ஏப்ரல் 2025 முதல் மற்றும் மே மாதம் 2028 வரை கிட்டத்தட்ட 3 ஆண்டுகளுக்கு இந்த மீனத்தில் சனிப்பயிற்சி சஞ்சாரம் செய்கின்றார். அதில் 2 முறை 5 மாதங்கள் வக்ரமாவார். ஆக இந்த மீனராசியில் சஞ்சரிக்கக்கூடிய சனிப்பெயர்ச்சி 12 ராசிக்கும் ஏப்ரல் 2025 முதல் மே 2028 வரை மீனராசியினுடைய சனிப்பெயர்ச்சி சஞ்சாரம் எந்த வகையில் நமக்கு என்னவாக இருக்கும் என்பதை முக்கியமாக கவனிக்க வேண்டும். ஏன்னா கிரகங்கள்லேயே மிகவும் ஒரு வலிமை உடையது ஈஸ்வரன் என்ற பட்டம் பெற்றவர் அல்லவா, கிங் மேக்கர்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட சனீஸ்வரரை வந்து நாம் வணங்கி, சனீஸ்வருடைய தாசன் யார்? முதல்ல மகா கணபதியை நாம் வணங்க வேண்டும். அற்புத கீர்த்தி வேண்டின், ஆனந்த வாழ்க்கை வேண்டின், நற்பொருள் குவிதல் வேண்டின், நலமெல்லாம் பெருக வேண்டின், கற்பக மூர்த்தி தெய்வம் களஞ்சிய திருக்கை சென்று பொற்பதம் பணிந்துவார் பொய்யில்லை கண்ட உண்மை. நவக்கோள்களுக்கு அடக்கமாகி அந்த அருணகிரிநாதர் எழுதிய பாடல் முருகப்பெருமானுக்கு, நாள் என் செய்யும் வினைதான் என்னை செய்யும், என்னை நாடி வந்த கோள் என் செய்யும், கொடுங்கூற்று என் செய்யும், குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகமும் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினேன். சிவபெருமானை பற்றி நம்ம நிறைய பாடல்களாம். அதில் முக்கியமான பாடல் உலகெல்லாம் உணர்ந்த ஓதற்கரியவன் சேக்கிலார் பாடியது. உலகெல்லாம் உணர்ந்த ஓதற்கரியவன் நிலவிலாவிய நீர்மெளி வேணியன் அலையில் ஜோதி அம்பலத்தாளவன் மலசல்முடி வாழ்த்தி வணங்குவோம். இந்த பாடல் மிகவும் சிறப்புடைய ஒரு பாடல். இதில் 72 அட்சரங்கள் வார்த்தைகள் இருக்கின்றன. இதை சேக்கிலாரே பாடியதால் சேக்கிலாருடைய அருள், இதை நடராஜரே அடியெடுத்து கொடுத்ததால் நடராஜனுடைய அருள், பஞ்சபூதங்களுடைய அச்சரமாகிய ஆ ஊ மா இருப்பதால் படைத்தல் காத்தல் அடித்தல் பஞ்சபூதத்தினுடைய அருளாசிகள், 63 நாயன்மார்கள், 9 தொகை அடியார்கள், இப்படி எல்லோருடைய அருளையும் பெறக்கூடிய துதியாக இந்த பாடல் இருக்கின்றன. அதற்கப்புறம் மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசு தென்றல் வீங்கிற வேணியும் மூசு வந்தரை பொய்கை போன்றதை ஈசை எந்த நிலையை சொல்வது யார்? அப்பர் என்ற நாவுக்கரசர். அதுக்கப்புறம் திருநாவுக்கரசர் காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவர் தம்மை நன்னறி உய்ப்பது வேதம் 4 மெய்ப்பொருளாவது நாதன் நாம நமச்சிவாயமே என்று சொல்லுகின்றார். அதுக்கப்புறம் வந்து சுந்தரர் பித்தா பிறைசூடி பெருமானே அருளாளால் அத்தா என காலால் அல்லேன் எனலாமே என்று சுந்தர் பாடுகின்றார். மாணிக்கவாசர் எல்லாத்திற்கும் மேலே போய் நமச்சிவாயம் வாழ்க நாதன் தாழ் வாழ்க இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் வாழ்க கோகிலியாண்ட குருமனின் தான் வாழ்க அவன் அன்னிப்பான் தான் வாழ்க ஏகன் அநேகன் இறைவனடி வெல்க வேகம் கொடுத்து ஆண்ட வேந்தனடி வெல்க பிறப்பருக்கும் பிஞ்சகன் தன் பேய்களல் வெல்க புறத்தாருக்கு சேயோன் தன் பூங்குழல் வெல்க என்று எம்பெருமான் ஈஸ்வரனை பற்றி மிகவும் சிவபுராணத்தில் அற்புதமாக கணக்கிடுகின்றார். திருமூலர் சிவசிவ என்கிற தீவினையாளர், சிவசிவ என்கிற தீவினை மாலும், சிவசிவ என்கிற தேவரும் ஆவர், சிவசி என்கிற சிவகதிதானே அப்பனை நந்தியை ஆறாமுதிலை ஒப்பில்லா வல்லலை ஊழி முதல்வனை எப்பொரு சாயுமின் ஏத்திமின் ஏத்தினால் ஈஸ்வரருள் பெறலாமே. நந்தீஸ்வரர் எம்பெருமான் நாளோரு வணங்குவோருக்கு புந்தியில் ஞானம் சேரும் பொலிவர செல்வம் கூடும் சிந்தையில் அமைதோனும் சிறப்புற மக்கள் சேர்வர் இந்திர போகம் கிட்டும் இணையில்லா வாழ்வுதானே இணையில்லா வாழ்வுதான். ஏனென்றால் சிவனுடைய தாசன் சனீஸ்வரர். அதனால் சிவனை பற்றி நம்ம அற்புதம் சொன்னது. அம்பாளுடைய தாசனாகவும் அவர் இருக்கிறார். அதனால் அபிராமி அம்மனுடைய பாடல்களை பாடுவதும் அம்பிகையினுடைய பாடல்களை நாம் செய்வதும் தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தலைவரியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லை இனது நல்லன எல்லாம் அன்பர் என்பவருக்கே அபிராமி கடைக்கண்களே. நமக்கு பல வித்தைகள் சிறப்புகள் எல்லாம் சனியினுடைய மந்தத்தன்மைகள் ஏற்படாமல் சிறப்பாக பெறுவதற்கு குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ குரு மகேஸ்வரா குரு சாட்சாத் பரபிரம்ம தர்ம குருவே நமக உலகெல்லாம் பணிகின்ற கலைமைகளே போற்றி கலைமைகளுடைய அருளும் நமக்கு வேண்டுமல்லவா. அதனால் புத்தகத்தில் உரை மாதே பூவில் அமர்ந்துரை வாழ்வே வித்தக பெண் பிள்ளை நங்காய் வேத பொருளுக்கு இறைவி முக்தியின் குடையுடையாலே மூவுலகம் தொழும் தேவி செப்புக முத்தனுடைய செவ்வரி ஓடிய கண்ணாய் முத்து நிறந்த வெண்பல்லாய் முருகம்பி மேல் நிறத்தாலே தக்கோலத்தின்று எக்கால் உணைத்துள்ளோம் எழுத்தரு புத்தி உணைப்பை ஆக்க எம்பெருமாட்டி சரஸ்வதி பூஜை பண்ணி பாலோடு பழத்தை நிரப்பி நங்காய் நங்காய் நமோஸ்து ஞான கொழுந்திய நமோஸ்து கல்வி கரசிய நமோஸ்து கணக்கரிய தேவிய நமோஸ்து அஷ்டலட்சுமியும் ஒன்று சேர இஷ்டமித்திரர்கள் இணைந்து சேர ஈடில்லா செல்வங்கள் ஈரெட்டும் எங்கள் இல்லம் வந்து சேரட்டும். அஷ்டலட்சுமி என்பது 8ஐ குறிக்கும். ஓம் நமோ நாராயணா என்பது 8 எழுத்து மந்திரம். செடியாய வல்வினைகளை தீர்க்கும் திருமாலே நெடியானே வேங்கடவா நின் கோயில் வாசல் அடியாரும் வானவரம் அரம்பையரும் கிடந்தியங்கும் படியாய் கிடந்து பவளவாய் காண்பானே என்று சொல்வது யார்? பாசுரங்களாகிய ஆழ்வார்களுடைய பாசுரங்களாகும். இப்படிப்பட்ட பாசுரங்களாலும் இறைவனுடைய அருளாலும் நவகிரகங்களாலும் திக்பாலர்களாலும் சனீஸ்வரன் நீலாதேவியே போற்றி ஈஸ்வரின் தாசனையே போற்றி சூரியன் மைந்தனே போற்றி காலபைரவருடைய அருளாசி பெற்றவனே போற்றி பைரவரின் நேசனையே போற்றி அப்படிப்பட்ட அம்பாளுடைய நேசனையே போற்றி அப்படிப்பட்ட
சிவன் அருள் கொண்ட அந்த சனீஸ்வரன் நீலாதேவியை வணங்கி சிவன் அம்பாள் பெருமாளுடைய ஆசியாக இருந்து கொண்டு இந்த வரப்போகும் மீன சனிப்பெயர்ச்சி 12 ராசிக்கும் எத்தகைய பலன்களை அவர் தரப்போகிறார் ஆண் பெண் இருபாலருக்கும் என்பதை பலன்களோடும் பரிகாரங்களோடும் இப்போது நாம் பார்க்க இருக்கிறோம். மிதுன ராசி அன்பர்களே, உங்களுக்கு இந்த வரப்போகும் சனிப்பெயர்ச்சி எப்படி இருக்கும் என்று பார்க்குற போது மிதுனமும் பொங்கு சனி யோகம் தான். ஏன்னா உபஜய வீடு என்று சொல்லக்கூடிய 10ஆம் இடத்தில் சனி சஞ்சரிக்கின்றார். 10ல் ஒரு பாவியேனும் நின்றிட வேண்டும். சனீஸ்வரர் ஒரு பாவக்கோள். உங்கள் லக்கணத்துக்கு ஒரு யோக கிரகம் என்றாலும் அவர் 10ல் இருப்பது அதிர்ஷ்டமே. பெரும்பாலும் 10ஆம் இடத்தை நன்மையாக சொல்வதில்லை. பெரும்பாலும் 10ல் பாவர்கள் தான் நல்லதே. ஆனால் இந்த உபஜய ஸ்தானத்தில் சஞ்சரிப்பது உங்களுக்கு அதிர்ஷ்டம்தான். உங்கள் ராசிக்கு ஒரு ராஜயோக கிரகமாக வந்து தசம கேந்திரத்தில் சரியாக அமைந்துவது உங்களுக்கு 10ஆம் இட சனியால் உங்களுடைய பொங்கு சனி யோக பலன்கள் சிறப்பாக வரும். திட்டமிட்ட காரியங்களை எந்த வகையிலும் திணறடி இல்லாமல் பயனுடையதாக செய்து கொள்வீர்கள். அது மட்டுமல்ல, உங்களுடைய சிறப்புகள் எல்லாமே நல்ல விதமாக அமைந்திடக்கூடும். பணம் இது உங்களுக்கு பாக்கிய யோகஸ்தானாதிபதி ஆவார். அதாவது வருவாய் நன்றாக இருக்கும். முக்கிய கடன்களை அடைப்பீர்கள். குறிப்பாக தொழில் ரீதியில் பட்ட கடன்கள் கட்டவும் புதிய கடன்களை பைசல் பண்ணவும் இவற்றை டெவலப்மெண்ட் செய்யவும் வாய்ப்புகள் அதிகம் உள்ளது. அது மட்டுமல்ல, உங்களுடைய பிறப்பு இடம், பெண்வெளி, உயில், சுவிகார நிலை, பத்திரம், இதன் உரிமைக்காக அல்லது இந்த வகையில் நீங்கள் வரவேண்டிய பணமோ சொத்த நிலுவைகளோ கண்டிப்பாக வரும். இடையூறுகள் எது இருந்தாலும் இந்த இன்கம்மை பொறுத்தவரையில் அவைகள்லாம் நீங்கி எதிர்பாராத பல நல்ல விரயங்களை நீங்கள் பெற்றிட முடியும். இருவகையில் இன்கம் வருவதற்கான சந்தர்ப்பம் அதிகம் இருக்குது. பொன்பொருள் வாகன வசதி வாய்ப்புகள் உண்டான அம்சங்களும் கைகூடலாம். பெண்களால் ஆண்களுக்கு பெரியதொரு அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கின்றன. அயல்நாடு சென்று சில அதிகமாக சம்பாதித்து வர நேரம். அசையா சொத்துக்களில் போடக்கூடிய உங்கள் முதலீடு அரசாந்த வகையில் செய்யக்கூடிய தொழிலுக்காக சில மாற்று வழிகள், நல்ல வருவாய்கள், வாய்ப்புகள் இதில் வீண் போகாமல் இருக்கும். சேமிப்புகளை ரகசியமாகவே வைத்துக் கொள்வீர்கள். குடும்பம் பந்துக்களால் எந்த வகையிலும் உங்களுக்கு பாதிப்பில்லை. குடும்பத் தலைவன் தன் பெற்றோர், மனைவி, மக்கள் இவர்களுக்கென்று எதையும் திட்டமாக செய்து வைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றன. வீடு மாற்றம் கூட நல்லதே. பூர்வீகத்தை விட்டு வெளிவந்து அல்லது ஒரு தான் ஜீவனம் செய்யக்கூடிய இடத்தில் ஒரு ஸ்திரமான வீடு கட்டி அதிலே நாம் குடியேறுவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது. தான் எடுக்கக்கூடிய எந்த முயற்சிகளுக்கும் குடும்பத்தில் உள்ளவர்கள் பக்கபலமாக இருப்பார்கள். புத்திர பிராப்திகளும், திருமண தடைகள் நீங்கி சுபகாரியங்களும், குழந்தை பாக்கியங்களும், பெரியவருடைய உதவிகளும் உங்களுக்கு நல்லது அமையும். தன் சொந்த ஊரிலும் சரி, ஜீவனத்துக்காக சென்ற இடத்திலும் சரி உங்களுக்கு ஒரு நல்ல பெயர் குடும்பத்தில் இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. மாணவர்கள் படிப்பு ஸ்தானத்தில் இவருடைய பார்வை இருக்கிறது. ஏற்கனவே பதவியை தரக்கூடிய ஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறது. இதனால் உயர்கல்விக்கு போகக்கூடிய நிலைகள், இடையூறுகள் இருக்காது. எந்த வகையிலாவது நீங்கள் அதிர்ஷ்டவசமாக கூட பாஸ் ஆகி விடுவீர்கள். நீங்கள் நினைத்த துறையில் உங்களுக்கு அந்த கல்வி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். ஆக குறைந்த முதலீடுகளில் தான் நினைத்த ஒரு பெரிய படிப்பை எப்படியும் பயின்று அதிலே பரிணமிக்க அதிக வாய்ப்புகள் இருக்கின்றது. முக்கிய நபருடைய உதவியோ அல்லது அரசு சார்ந்த அனுகூலங்களோ உங்கள் படிப்பு பணிக்காக கிடைத்திடக்கூடும். சில பதவி நேரமாக கூட தொழில் செய்து கொண்டு படிக்கவும் நேரும். சில சொந்த ஊரை விட்டு வெளியிடத்தில் தங்கியோ அல்லது வெளிநாடுகளில் தங்கியோ வெற்றிகரமாக உங்கள் படிப்பை முடிப்பீர்கள். அது மட்டுமா, விளையாட்டு, ஆராய்ச்சி, அரங்கம், எழுத்து, பேச்சு இதெல்லாம் கூட அதிர வைக்கக்கூடிய வாய்ப்பாக உங்களுக்கு இருக்கும். தொழில், சொந்த தொழில் செய்பவர்கள் எந்த வகையிலும் ஏற்றம் பெறுவதற்கான சில வழி வாய்ப்பு வருவாய்களை அமைத்து கொள்ளக்கூடும். நவீனமயமாக கூடிய நவர்ச்சிகரமான திட்டங்களை கொண்டு வந்து கஸ்டமர்களை கவர்வீர்கள். ஆக விஆர்எஸில் வருபவர் கூட புதிய தொழில் தொடர நேரும். சிலர் வெளிநாடு சென்றும் தன் ஜீவனத்தில் அதிக வருவாய்களை அடைய நேரும். ஒர்க்கிங் பார்ட்னராக தொழில் வியாபார தொடர்பில் ஈடுபட்டு இத்தொழிலை நன்கு வியாபித்துக் கொள்வீர்கள். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு ஓரளவான பலன்கள் அடைய முடியும். உயர் பதவிகள் உங்கள் உழைப்பை பொறுத்துத்தான். சில மாற்று எந்த வகையில் நன்மைகள் தான். எதிர்பாராத லோன்களோ பகுதி நேரமோ பாதிப்புகளோ இல்லை. விவசாயிகள் பயிர் தொழிலால் நல்லதொரு ஆதாயம் கிடைக்கும். பிராணிகளால் பிரயோஜனம் உண்டு. தனது சொந்த முயற்சியால் அல்லது ஒத்தி முயற்சியால் பிறருடைய உதவிகளோ அரசு கடன்களோ உங்கள் துறைக்கு உண்டான கருவிகள், வாய்ப்புகள் யாவும் கணிசமாக அமைந்து அதனால் ஆதாயமும் நல்லதொரு அணுகுமுறையும் ஆள்பலமும் கிடைத்திடக்கூடும். கலைத்தொழில் இருப்பவர்களுக்கு தனது சொந்த முயற்சி நிறைவேறும். எந்த வகையிலாவது உங்கள் படைப்பை நீங்கள் சரியாக கொண்டு சென்று மக்கள் மத்தியிலே வரவேற்கப்படுவீர்கள். உங்கள் துறைக்குண்டான ஒரு காலகட்டம் அரசு உதவிகளும் பிற முக்கிய நபர்களுடைய ஆதரவும் உங்களுக்கு கிடைக்கும். சக தோழர்களால், பணியாட்களால், வெளிநபர்களால் கூட ஒத்துழைப்புகள் உண்டு. பத்திரிகை, மீடியா மூலம் சின்னத்திரையோ பெரிய நன்கு விளம்பரமாவீர்கள். அரசியல் துறையில் இருப்பவர்களுக்கு ஆச்சரியப்படக்கூடிய நல்ல வாய்ப்பு, பதவிகள், பொறுப்பு எல்லாம் கிடைக்கும். உங்களை சுற்றி ஒரு கூட்டம் இருக்கும். எந்த வகையிலாவது நீங்கள் பரபரப்பாக பேசப்படும் சூழ்நிலைகள் இந்த சனிப்பெயர்ச்சியில் உள்ளன.
விட்டு போன வாய்ப்பும் கூட மீண்டும் கிடைக்கலாம். ஜோதிடம் எண்கணித ரீதியில் சனீஸ்வரனுடைய பலன்கள். உங்கள் பிறப்பு தேதி, விதியன், உங்கள் அதிர்ஷ்ட பெயர் அமைப்பு, ஸ்தாபனம், ஒப்பந்தம், இலக்கம், முக்கிய ஆவணங்கள் 15, 41, 60, 62, 74 இந்த எண்களாக இணைந்து வரக்கூடிய அமைப்பும் மற்றும் ஆங்கில எழுத்துக்களாகிய RASTV இந்த எழுத்துக்களும் முதலாக கொண்டு வரக்கூடிய யாவும் இந்த பயிற்சியில் இந்த எண்களை எழுத்துக்கள் இணைந்து வரக்கூடிய நபர், நிறுவனங்கள், முக்கிய உடைமைகள், ஆவணங்கள் எல்லாம் அமைந்திருக்குமே ஆயில் அதிர்ஷ்டமே. வாஸ்து ரீதியில் சனிப்பெயர்ச்சி பலன்கள். வடகிழக்கு, வடக்கு, தென்கிழக்கு இந்த திசையில் இருக்கக்கூடிய வீடு, வியாபார ஸ்தலம், தொழில்நிலைகள், இதனுடைய முயற்சிகள், பயணங்கள் யாவுமே உங்களுக்கு முக்கிய திருப்பங்களையும் எதிர்பாராத நல்லதொரு ஆதாயங்களையும் இந்த திசைகள் அமைத்து தரும். கவனக்குறிப்புகளும் கடவுள் வழிபாடுகளும். படிப்பு, தொழில், சுபகாரியம் இதன் விஷயங்களுக்கு உதவுவது. அதாவது இப்போ உங்களுக்கு இந்த பொங்கு சனி நன்மையாக இருப்பதனால அவர் சனி வக்ரம் அடையக்கூடிய காலகட்டத்தில் உங்களுக்கு சில பாதிப்பை தரலாம், இந்த நற்பலன்களை தடை செய்யலாம். அந்த காலகட்டத்தில் நீங்கள் படிப்பு, தொழில், சுபகாரிய விஷயங்களுக்கு உதவுவது, வெண்மைன்ற பொருட்கள், நெய், பொங்கல், நீர் இவற்றை தானம் செய்வது, இருமுகம், ஆறுமுகம், 10 முகம் ருத்ராட்சம் வைத்து பூஜிப்பது, கலையம்சம் கொண்ட பொருள், சித்திரங்கள் இவற்றை வீடு, வியாபார ஸ்தலத்தில் பயன்படுத்திக் கொள்வது, துர்க்கை, காளி எந்திரம் அல்லது செந்நாயிருவி மூலிகை வைத்து பிரத்யேகமாக பூஜிப்பது, சோமவார ஏகாதேசி விரதங்கள், சுதர்சன, துர்காலட்சுமி, சக்கரத்தாளர், ஐயப்பன் வழிபாடுகள் உகந்தது. குன்றக்குடி முருகனையும் மும்மூர்த்தி ஸ்தலமான திருக்கண்டியூர் வழிபாடும், கற்பக கணபதி பிள்ளையார்பட்டியும், வைரவன்பட்டி வளர் ஒளிநாத மார்த்தாண்ட பைரவரையும், திருப்பட்டூர் பிரம்மாவையும், அங்குள்ள பதஞ்சலி முனிவரையும் மற்றும் கால பைரவரையும், நாமக்கல் லட்சுமி நரசிம்மரையும் ஆஞ்சநேயை ஒரு சேர வழிபடுவது, தஞ்சை புண்ணியநூல் மாறி வழிபடுவது, விஷ்ணு துர்க்கை தரிசிப்பது யாவும் இந்த மிதுனராசி அன்பர்களுக்கு மிகவும் பயனுடையதாக இருக்கும். கடகராசி அன்பர்களே, உங்களுக்கு இந்த வரப்போகும் சனிப்பெயர்ச்சி, மீன சனிப்பெயர்ச்சி எப்படி இருக்கும் என்பதை இப்போது பார்ப்போம். இப்போ கடகராசிக்கு உங்களுக்கு பார்க்குறது அஷ்டமச்சனிலேருந்து நீங்கள் நீங்கிட்டீங்க, அதுவே பெரிய சிறப்பு. இப்போ சனீஸ்வரன் நன்மை செய்வது 2வது, கெடுதல் செய்வதை நிறுத்துவது ஒரு சிறப்பு தானே. இப்போ அஷ்டமச்சனியிலிருந்து நிவர்த்தியாகி 9ஆம் இடத்துக்கு வந்து 9ஆம் இடம் ஒரு சுபஸ்தானம், அதாவது திரிகோண பாவம். இங்கே சனீஸ்வரர் வாரதுனால என்ன அப்படின்னா கெடுபலன்கள் இருக்காது, அதே நன்மையான பலன்களை நீங்கள் எதிர்பார்க்க முடியாது, நியூட்ரலாக இருக்கும். ஆக இந்த சனி தங்கு சனி என்று அழைக்கப்படுகிறது. அஷ்டமச்சனிலிருந்து விடுதலை பெற்ற உங்களுக்கு இந்த தங்கு சனியாக வந்திருப்பதால் சில பலன்கள் தடையாகி உங்களுக்கு கிடைக்கும். அதாவது எந்த ஒரு முயற்சியுமே நீங்கள் சற்று முயற்சி, காரியம் கைக்கொள்வது, இறை வழிபாடு, ஒன்றை பிறகு செலவழிப்பது, இப்படி சில முயற்சியின் மூலமாக அதை நாம் எட்டி பிடித்து விட முடியும். ஆக அந்த வகையில் உங்களுக்கு நன்மை இருக்கும். இதோடு உங்கள் ஜாதகத்தில் யோக தசாபுத்திகள் நடைமுறையில் இருந்தால் இந்த சனினால் வரக்கூடிய பெரிய பாதிப்புகள் ஏற்படாமல் தடையின்றி அவை நற்பலனாகவும் நீங்கள் மாற்றிக்கொள்ள முடியும். பணம். உங்கள் ராசிக்கு ஆதாய ஸ்தானத்தில் இவரது விசேஷ 3ஆம் பார்வை இடம்பெற்றுள்ளது. உழைத்தாலும் அவை வீண் போய்விடாது. முக்கிய சில சொத்து பொருள் உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டுகள் ஒத்தியின் பேரில் கூட வைத்து அதன் மூலமாக தன் கையை விட்டு போகாதபடி அதை பரிமாற்றம் செய்து கொள்வீர்கள். ஆதாயம் அடையும் வாய்ப்பு இருக்கிறது. எந்த வகையிலாவது சில நெருக்கடியான கடன்கள், முயற்சிகள் இவற்றை கட்டிவிடுவீர்கள். சிறிய முதலீடுகளில் வட்டி குறைவான பணங்களை பெற்று தேவையானவற்றை சரியாக செய்து கொள்வீர்கள். ஆக இரவு பகல் பாராது உழைத்து ஊதியம் அடைவீர்கள். உங்களது முன் சேமிப்பு திட்டம், பிறரை சார்ந்த அணுகுமுறையால் தக்க நேரத்தில் பணம் உங்களுடைய குடும்பத்தையோ உங்களுக்கோ அது சற்று பயனுடையதாக இருக்கும். அத்துடன் கன்னி, மகரம் இந்த ராசிகளில் பிரஸ்தார பலன் 4-25 இருப்பது அல்லது இந்த ராசிகளே மகாலட்சுமி வீடாக அமைந்தால் உங்களுக்கு எதிர்பாராத பணவரவுகளும் இந்த பாக்கியஸ்தானத்தால் புராதன சொத்துக்களும் நீங்கள் விரும்பிய சிலவற்றை ஸ்திர சொத்துக்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டாக செய்து அதை தன்னுடைய வாரிசுகளுக்கு பயனுடைய செய்வதும் இந்த காரியங்கள் மட்டும் சரியாக கைகூடும். குடும்பம் சில குழப்பங்களை தர வைப்பார். நீங்கள் தான் விட்டு கொடுத்து போக வேண்டும். நான் பெரியவனா நீ பெரியவனா என்கிற போட்டி மனப்பான்மையும் வேண்டாம். எதற்கும் கோபங்களை கொள்ளாமல் பிறர் பிதுர் பாட்டனார்களையும் சில நேரம் பிள்ளைகளையும் அனுசரித்துத்தான் பெற்றோர்கள் எதையும் செய்துக்க வேண்டும். நற்காரியங்களில் நன்கு அலசி ஆராய்ந்து எதையும் செய்ய வேண்டும். அறுவை சிகிச்சையில் குழந்தைகள் பிறக்கலாம். குடும்ப நிலையை அனுசரித்து எல்லோருமே நன்கு நடந்து கொண்டால் அது நன்மைதானே. மாணவர்கள் உங்கள் முயற்சியில்தான் படிப்பில் அதிக மதிப்பெண்களை பெற முடியும். எதிலும் விழிப்புடன் இருக்க வேண்டும். விட்ட சில சப்போர்ட்டுகளை கூட எடுத்து படித்து பயன்பெற சந்தர்ப்பங்கள் உள்ளது. ஆசிரியர்களின் கவனம், நல்ல அணுகுமுறை, டியூஷன் இவற்றையெல்லாம் முறையாக செய்துக்கவும். பெற்றோர்கள் பேச்சை கேட்கவும். பிறருக்காக சில படிப்புகளில் ஈடுபட வேண்டாம்.
தனது விருப்பம் சூழ்நிலை இவற்றால் எல்லாம் அனுசரித்து இதில் கெட்டிக்காரத்தனமாக நடந்து கொண்டால் உங்களுக்கு உகந்ததே. படிப்புக்கு பணச்செலவு அதிகமானாலும் விரும்பிய படிப்பை பெற எப்படி உதவியை பெறுவது, அதை அறிந்து நீங்கள் சரியாக படிப்பது, நல்ல கல்வி நிலையங்களை தேர்வு செய்வது உங்களிடம்தான் இருக்கின்றன. தொழில், சொந்த தொழில் செய்பவர்கள் தனது துறையில் என்ன குறைகள் இருக்கிறதோ அதனை சரியாக சீர்படுத்தி கொள்ள வேண்டும். அசால்ட்டாக இருக்கக்கூடாது. நாம் நினைக்கக்கூடிய ஆதாயங்கள் ஆர்டர்கள் கைவிட்டு போகலாம். அதிக முதலீடுகளோ ப்ராஜெக்டுகளோ இணைந்து செய்யும் முயற்சிகளோ இப்போதைக்கு பெரிய அளவில் வேண்டாம். இருப்பதை கொண்டு நல்லது செய்து திருப்தி அடையுங்கள். நல்ல திட்டம், விளம்பரம், ஆட்கள் அணுகுமுறைகளை கொண்டு உங்கள் தொழிலை நீங்கள் கண்ணும் கருத்துமாக பார்த்து கொண்டால் பின்னால் அது பிரயோஜனமாக இருக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பெரிய பாதிப்பு வந்துவிடாது. பதவி உயர்வு இல்லை என்றாலும் தனது பணியில் பாதிப்பு இல்லாமல் இருந்து அதுவே நல்லதும் அமையும். விஆர்எஸில் வர்றவர்கள் வாலண்டியராக வருவதும் நல்லதும் கூட. தனக்கு மேல் கீழ் உள்ளவர்களை சக தோழர்களை அனுசரித்துக் கொள்ளவும். எந்த துறையிலுமே உங்கள் வேலை முயற்சி எது கிடைத்தாலும் ஏற்று செய்வதே இப்போதைக்கு நன்மை. தொழில் ரகசியங்களை காப்பாற்றிக் கொள்ளவும். நீங்கள் யாருக்காகவும் பரிந்துரைகள் செய்ய வேண்டாம். விவசாயிகளுக்கு கருப்பு வெண்மை நிற தானியங்கள், பிராணிகள், மலைவாழ் வஸ்துக்கள், நீச்சல் தொழில் இதிலெல்லாம் ஈடுபட வேண்டாம். விவசாயத்துறையில் சில பாதிப்புகள் இல்லாமல் இருக்கத்தான் செய்யும். நவீன எந்திரமோ மருந்துகளோ ஆலோசனைகளோ ஆள்பலமோ இவற்றையெல்லாம் சரியாக பார்த்துக்க வேண்டும். கால்நடைகள் இழப்பு இருக்கலாம். எந்த வகையில் இன்சூர் பாதுகாப்பை எதையும் செய்து கொள்ள வேண்டும். மற்றும் உங்களுடைய உழைப்பு வீண் போகாமல் நீங்கள் எதையும் திட்டமாக மாற்றிக்கொள்வது உங்கள் விருப்பமே. கலைஞர்கள் கட்டுப்பாடுகளை நீக்கி எந்த வகை வாய்ப்புகள் கிடைத்தாலும் எழுத்து, காவியம், காப்பிரைட், டைரக்ஷன், நடனம், நாட்டியம், தெருக்கூத்து, விகட வேலை இவற்றில் ஈடுபடுவது நன்மையே. புத்திசாலித்தனமாக எதை நீங்கள் செய்து கொண்டால் உங்களுக்கு அது பின்னாடி பிரயோஜனமாக அமையும். அரசியல் இருப்பவர்கள் எந்த ஒரு அமைப்பையும் ஆவணங்களையும் அணுகுமுறைகளையும் கட்சி தலைமையோடு பிராமிகள், நெருங்கிய நண்பர்கள், வெளியிடத்தில் பழக்கம், தன்மை இதெல்லாம் பார்த்து பக்காவாக எதை செய்து கொண்டால் எந்த ஒரு பாதிப்பு வராமல் தன்னை இந்த துறையிலிருந்து தற்காத்து கொண்டு வெற்றி நடை போடலாம். ஜோதிடம் எண்கணித அடிப்படையில் சனீஸ்வரனுடைய அதிர்ஷ்ட எண்கள், உங்கள் பிறப்பு தேதி, விதி எண்கள், உங்கள் பெயர் அமைப்பு, ஸ்தாபனம், ஒப்பந்தம், இலக்கம், முக்கிய ஆவணங்கள் 9, 29, 64, 89, 90. இந்த எண்கள் இணைந்து வரக்கூடியது எதுவும், அத்துடன் ஆங்கில எழுத்துக்கள் O, B, K, A, Z இந்த எழுத்துக்களை முதலாக இணைந்து வரக்கூடியது எதுவும், அதாவது நாடு, நிறுவனம், நபர் மற்றும் முக்கிய ஆவணங்கள் இதெல்லாம் இந்த தொடர்புகள் இருந்தால் இந்த சனிப்பெயர்ச்சி சாதகமே. வாஸ்து அடிப்படையில் சனிப்பெயர்ச்சி பண்ணுங்கள். கிழக்கு, வடமேற்கு, தெற்கு இந்த திசையினுடைய வீடு, வியாபார ஸ்தலங்கள், தொழில் முயற்சிகள், பயணங்கள் யாவுமே இந்த பயிற்சியில் உங்களுக்கு லாபமும் சகாயமும் ஏற்படக்கூடும். கவனக்குறிப்புகளும் கடவுள் வழிபாடுகளும் உங்களுக்கு பொங்கல், காரம், நீர் இதன் வஸ்துக்களை பிறருக்கு தானம் செய்வது, கால்நடைகள் பிராணிகளுக்கு உதவுவது, அவற்றை பராமரிப்பது உகந்ததே. 1 முகம் அல்லது 6 முகம் அல்லது 9 முகம் கொண்ட ருத்ராட்சங்களையும் நவகண்டி மாலை அல்லது முருகன் வேல், பவள வேல், கணபதி இவற்றை கொண்டு பூஜிப்பதும், நவக்கிரகம் அல்லது சாஸ்தா எந்திரம் அல்லது தலைச்சுருளி மூலிகை கொண்டு பூஜிப்பதும் நன்மையே. சதுர்த்தி, சஷ்டி, சத்யநாராயண பூஜை, சாஸ்தா, ஐயப்பன் விரதங்களை மேற்கொண்டு அனுஷ்டிப்பது, கடவுள் வழிபாடும் உங்களுக்கு ஈஸியாக கிடைக்கும். சிவசக்தி கணபதியோடு இணைந்த ஈச்சனாரி விநாயகர், கோவை, குன்றத்தூர் முருகன் வழிபாடியாக உகந்ததே. காரைக்குள் இருக்கக்கூடிய கொங்கணேஸ்வர சித்தரால் சொல்லப்பட்ட சொர்ண ஆகஸ்ட பைரவர், திருக்கோசிலுக்கு சௌமிய நாராயண பெருமாள், திருவாரூரில் இருக்கக்கூடிய தனி சனீஸ்வரர், அங்குள்ள இறைவனையும் வழிபாடு செய்வது நன்மையே. கூத்தூர் மகா சரஸ்வதியையும், கன்னியாகுமரி அம்பாளையும், திண்டுக்கல்லில் இருக்கக்கூடிய நவ மாருதியையும் மற்றும் சொர்ண ஆகஸ்ட காரைக்குள் இருக்கக்கூடிய கொங்கணரால் செய்யப்பட்ட இழுப்பைக்குடி சொர்ண ஆகஸ்டரையும் சித்தர்களால் பதிவு செய்யப்பட்ட இவற்றை எல்லாம் சேர்ந்து வணங்குவது உங்கள் வாழ்க்கையில் பலம் சேர்க்கும்.